வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓவில் நியூவாக லான்ச் ஆகியிருக்க மார்க்கெட்டிங் பிளான்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேஜில் அபவுட் அஸில் அவங்க எஸ்பிஓ பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பேஜில் பிளான் வேரியன்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 3 பிளான் இருக்குது. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன டீட்டெயில்ஸ்னு ப்ரீஃபாக பார்ப்போம். இதில் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு கண்டென்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணணும். தான் டாஸ்க்கு. இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ரீ பிளான். நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் இதுக்கு பே பண்ண தேவையில்ல. ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே டாஸ்க் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் மட்டும்தான். ஒரு டாஸ்க்குக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹5 கிடைக்கும். ஒரு மந்த்துக்கு 150 வரைக்கும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும், அவ்வளோதான். இதோட ரிடம்ஷன் லிமிட், அதாவது வித்ட்ராவல் லிமிட் பார்த்திங்கன்னா 500 அண்ட் எபோவ். 500 நம்ம வேலெட்க்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளானோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரை எப்படி அப்கிரேட் ஆகிறதுனா, அவங்க கொடுக்கக்கூடிய எஜுகேஸ்ட் அப்படின்ற ஒரு சர்வீஸில் கொடுக்கக்கூடிய கோர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அதோட ரேட் பார்த்திங்கன்னா 5,999. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் ஆகிடலாம். அப்போது நம்ம டெய்லி டாஸ்க்குக்கான அமௌண்ட் ₹50 சேஞ்ச் ஆகிடும். ஒரு டாஸ்க்குக்கு ₹50. அதே மாதிரி தான் டெய்லியும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும். பர் மந்த் 1,500 வரைக்கும் நீங்கள் earn பண்ணலாம். இதில் நீங்கள் ரெஃபரல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் டெய்லி டாஸ்க் அதே தான். நம்ம அங்கே என்ன சொன்னோமோ ஃபஸ்ட்டுக்கு அதே மாதிரி தான். அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். இதோட ரிடம்ஷன் லிமிட் பார்த்திங்கன்னா 1,500 வந்ததுக்கப்புறம் நம்ம வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோன்னா 5,999க்கு அது ஒரு பேக்கேஜ். அதில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட ஒர்க்கே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிஸ் தான். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே சொல்லி தருவாங்க. அதுதான் அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். இதில் பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக எப்படி மாற முடியும் அப்படின்னா, மினிமம் ஒரே ஒரு ரெஃபரல் பண்ணால், ஒரே ஒரு ஆளை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. ரெஃபரல் ஒருத்தரை பண்ணால் கூட மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக நீங்கள் மாறிடலாம். அதில் என்ன டாஸ்க் அமௌண்ட் இருந்துச்சோ அதே டாஸ்க் அமௌண்ட் தான் இதுலேயுமே வரும். சேம் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான். ரெஃபரல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ஆளாக நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ₹1,000. ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்கல்ல, அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ₹500 உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ரெஃபரல் லிமிட். நீங்கள் ஒரு ஆள் எத்தனை பேரை ரெஃபரல் பண்ணலான்னா 40 மெம்பர்ஸ் வரைக்குமே ரெஃபர் பண்ணலாம். அவ்வளோதான் லிமிட்டு. இன்ட்ரோ கமிஷன் அப்படின்றது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா, அவங்க டெய்லி டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 20% அமௌண்ட்டாக உங்களுக்கு வரும். இதுதான் இன்ட்ரோ கமிஷன். நீங்கள் பர் மந்த் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மெம்பர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 மெம்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா டெய்லி டாஸ்க் ஒரு 1,500 பர் மந்த்துக்கு சொல்கிறேன். ரெஃபரல் ஒரு 10,000. ஒரு ஆளை ரெஃபர் பண்ணால் 1,000, 10 பேரை ரெஃபர் பண்ணால் 10,000. இன்ட்ரோ கமிஷனாக 3,000 கிட்ட வரும். அந்த 20% அமௌண்ட் தான் 3,000 வரும். 10 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தா டோட்டல் ஏர்னிங்ஸ் 14,500. இது பர் மந்த்துக்கான அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியது. இதுவுமே அதே டாஸ்க் தான். அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் மாறும். வேறு கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. இதில் ரிடம்ஷன் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வித்ட்ராவல் லிமிட், ரெஃபர் அமௌண்ட் 1,000 இருந்தாலே நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். டாஸ்க் நீங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஒர்க் பண்ணுறது, அது 1,500 வந்தோடனே நம்ம வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும்.
பட் டாஸ்க் ஏர்னிங் வந்து ஒரு 7 டேஸ் ஆகும், 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்மரி ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நம்ம எதுவும் பே பண்ண அவசியம் தேவையில்ல. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு 5,999 பே பண்ணால் போதும். மார்க்கெட்டிங் அசோசியேட்க்கு சேம் அமௌண்ட், பட் ஒரு ரெஃபரல் கொடுத்துருக்கணும். இது 3த்துலேயுமே டெய்லியுமே டாஸ்க் இருக்குது. 3த்துக்குமே டெய்லி டாஸ்க் இன்கம் வரும், ரெஃபரல் இன்கம் வரும். ரெஃபரல் லிமிட் எல்லாத்துக்குமே வந்து 40 ரெஃபரல்ஸ் மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும். இன்ட்ரோ இன்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்க்கு மட்டும்தான் இருக்குது. ரீபர்ச்சேசல் ரெஃபரல் இன்கமும் மார்க்கெட்டிங் அசோசியேட்க்கு மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் நம்ம ஒரு மார்க்கெட்டராக மாறிடலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து எஜுகேஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க டீட்டெயிலாக. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6,000 ஒர்த் இருக்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பைமோட் ஷாப்பிங் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் நம்ம கொடுத்துருவாங்க. அதில் நிறையா வந்து கிராசரிஸ் இருக்குது, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறையவே இருக்குது. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வாங்கும்போது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் இங்கே வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு பாயிண்ட் விடாமல். நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு யூசர் வந்து 20,000 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து எஸ்பிஓ சொல்லக்கூடிய அந்த திரும்ப இந்த பிளானை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு சர்வீஸையோ இல்லை ப்ராடக்டையோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அது என்ன ஏதுன்னு அப்போ சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து பேன் கார்டு இருக்கணும் அவசியமாக. நீங்கள் கண்டினியூஸாக வந்து 5 டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்க, அதான் உங்களோட டாஸ்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து தானாகவே டெர்மினேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த திரும்ப அதில் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாலும் எஸ்பிஓவில் ஃபஸ்ட்லேருந்து தான் புதுசாக ஆரம்பிக்கணும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸே கொடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி ரெஃபரல் இன்கம்லாம் 24 ஹவர்ஸ்லேயே வந்துடும். பேலன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு நான் சொன்னதெல்லாம். மீதியெல்லாம் வந்து ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க, என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான்ஸோட நியூவாக லான்ச் பண்ணியிருக்க பிளான் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஆன்லைன் ஜாப் ஜாயின் பண்ணும்போது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. என்ன தான் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தாலும் நம்மளோட ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அதாவது எஸ்பிஓவோட அஃபிஷியல் யூடியூப் பேஜில் வந்து இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பை நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது உங்கள் விருப்பம். முக்கியமாக எல்லாமே தெரிஞ்சு ஜாயின் பண்ணுங்கள், அதுதான் வந்து ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. This video is sponsored by BuyMode shopping application. BuyMode shopping application is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு க்ராசரிஸ் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.